இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பார்த்திங்கன்னா கல்கண்டு பாத். இந்த கல்கண்டு பெரிய கல்கண்டாக நான் வந்து 100 கிராம் கல்கண்டு பெரிய கல்கண்டு எடுத்திருக்கேன். பச்சை அரிசி 100 கிராம் எடுத்திருக்கேன். இதை ஊற வச்சு நம்ம சாதம் மாதிரி பண்ணணும், பாலில் வேக வைக்கணும். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். பால் 250 ml எடுத்திருக்கேன். சர்க்கரை 100 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். நெய் 50 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பால் இருக்கு இல்லையா, பாலில் நம்ம என்ன பண்ணோம், பாலை காய்ச்சிட்டு சாதத்தை நல்லா வேக வைக்கணும். பாலில் தான் வேக வைக்கணும். இந்த பாலும் அரிசியும் நல்லா வேகணும். நல்லா வெந்த பிறகு மேஷான பிறகு கல்கண்டையும் சர்க்கரையையும் பாகு வைக்கணும். இந்த கல்கண்டையும் நம்ம என்ன பண்ணணும்னா பாதி கல்கண்டு போடணும், மீதி பாதி கல்கண்டை அப்படியே வச்சுக்கணும். எதுக்கு அந்த பாதி கல்கண்டு அப்படின்னா, மேலே சாப்பிடும்போது நம்ம கார்னிஷ் மாதிரி போட்டுட்டு கரகரன்னு இருக்கிற மாதிரி அந்த கல்கண்டு இருக்கணும். அதுக்காக தான் இது ரெண்டுத்தையும் பாகு வச்சு அந்த வெந்த சாதத்தில் ஊற்றிட்டு, தாளிப்பு கிடையாது, நெய்யை நல்லா சூடு பண்ணி ஊற்றிடணும். முந்திரி திராட்சை இதுக்கு அவசியம் இல்லை. இது வந்து நான் கற்றுக்கிட்ட மெத்தட் படி பண்ணுறேன். ஒரு சில பேர் பாதாம் பருப்பு போடுவாங்க, பிஸ்தா பருப்பு போடுவாங்க, முந்திரி திராட்சை போடுவாங்க. அது அவங்களுடைய விருப்பம். பட் நான் கற்றுக்கிட்ட மெத்தடில் உங்களுக்கு இது சொல்லித்தரேன். இப்போது நம்ம பார்த்திங்கன்னா சுவையான கல்கண்டு பாத் ரெடி ஆகி போச்சு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், கல்கண்டை நான் மேலே போடுறேன். ஸோ இந்த மாதிரி அந்த மேலே கார்னிஷ் மாதிரி அந்த கல்கண்டு இருக்கணும். சாப்பிடும்போது அந்த சாதத்தினுடைய சூட்லேயே பாதி கல்கண்டு கரைஞ்சிரும். ஸோ அதன் பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, இதை பாருங்கள், நெய் வந்து நான் கொஞ்சம் மேலே ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றுற மாதிரி. நெய் தான் இதில் நிறையா இருக்கணும். நல்ல நெய் நிறையா இருந்தால் தான் அந்த கல்கண்டு பாத்தா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் கலக்கி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இந்த கல்கண்டு பாத்தில் நீங்கள் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு போர்ஷனுக்கு உண்டான மாதிரி கல்கண்டு வரணும் கண்டிப்பாக. இந்த பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இதை பாருங்கள், இதில் இந்த கல்கண்டு தெரியணும். சுவையான கல்கண்டு பாத் ரெடி.
வாவ்.